இறைவனுக்குரிய பூஜை முறைகள் 5. நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை, நிஷ்காமிய பூஜை, புண்ணிய கால பூஜை. இந்த புண்ணிய கால பூஜையில் நீங்கள் எதை செய்தாலும் அது பல மடங்கு பெருகி இறைவனுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த வகையிலே சிவராத்திரி என்பது புண்ணிய கால பூஜையில் வரக்கூடியது. ஆகவே சிவராத்திரி அன்று இரவு கண் விழித்திருந்து ஆலய தரிசனம் செய்வது, ஜபம் செய்வது, சிவ பூஜை செய்வது, சிவனுடைய தோத்திரங்களை பாராயணம் செய்வது போன்ற அனுஷ்டானங்கள் அனைத்தும் இறைவனுடைய பூரணத்துவமான அருளை நமக்கு பெற்றுத்தரும். அந்த வகையிலே சிவராத்திரி அன்று பாராயணம் செய்வதற்கு உகந்த நூலாக லிங்க புராணம் அமைந்துள்ளது. காரணம், லிங்க வடிவத்தில் இறைவன் காட்சி கொடுத்த காலத்தைத்தான் சிவராத்திரி விரதமாக நாம் அனுஷ்டிக்கிறோம். லிங்க புராணம் முழுவதையும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த லிங்க புராண திருக்குறுந்தொகை என்ற பதிகத்தை மட்டுமே பாராயணம் செய்து இறைவனுடைய அருளையும் பெறலாம். இந்த லிங்க புராண திருக்குறுந்தொகையைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் கந்த புராணத்தில் அடிமுடி தேடிய படலம் என்று அருளி உள்ளார்கள். ஆகவே கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய அடிமுடி தேடிய படலத்தை பாராயணம் செய்யலாம், அல்லது திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த லிங்க புராண திருக்குறுந்தொகையை பாராயணம் செய்யலாம், அல்லது லிங்க புராணத்தை பாராயணம் செய்வது இந்த சிவராத்திரி அன்று இறைவனுடைய அருளை பூரணமாக நமக்கு வழங்கும். திருச்சிற்றம்பலம்.